சோந்தரிக்கிறத பற்றி தான் பேசியிருக்கிறோம். உலகத்தை சோந்தரிப்பான் என்கிற வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும். அவன் சந்ததி யாரு? கிறிஸ்துன்னு சொல்லியிருக்குது கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில். நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களா என்றால் ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்லியிருக்குது. அப்ப இந்த உலகத்தை சோந்தரிப்பான் என்கிற வாக்கு தத்தம் நம்ம எல்லாருக்கும் உரிய வாக்கு தத்தம். நம்முடைய இந்த வாழ்க்கைக்கு, நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய ஊழியத்திற்கு, நம்முடைய எல்லா தொழிலுக்கு, தேவைகளுக்கு, எல்லாத்தையும் நிறைவேற்றுறதுக்கு, அதாவது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எதை நிறைவேற்ற வேண்டும் என்று வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவதற்கு என்னவெல்லாம் தேவைப்படுகிறதோ அதையெல்லாம் நான் சுதந்திரிக்க முடியும். அதுதான் அது அர்த்தம். உலகத்தை சுதந்திரிப்பான்னா அதுதான். எனக்கு என்னவெல்லாம் தேவையோ அது சுதந்திரிக்க முடியும். இதை விசுவாசத்துல தான் செய்ய முடியும். பாருங்க, விசுவாசம் என்கிறத ரொம்ப அதான் கற்றுக்கொள்ளணும். ஏன்னா விசுவாசத்துல தான் இதெல்லாம் நடக்குது ஒழிய மற்றபடி இதை செய்து முடிக்க முடியாது. அப்போ பாருங்க, மார்க் 4ஆம் அதிகாரத்தை முதல்ல உங்களுக்கு சொல்லி அதுலேருந்து அதில் ஆரம்பித்தோம் இல்லையா? இயேசு படகுல போனதை பற்றி உங்களுக்கு சொன்ன, இயேசுவும் சீஷர்களும் போனதை பற்றி. அதை ஒரு நிமிஷம் திருப்போம். ஏனென்று சொன்னால் இந்த விசுவாசத்தை பற்றி சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். பாருங்க, 35ஆம் வசனம். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படகுகளும் அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக, என்ன உண்டாகி? பலத்த சுழற் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. இதை ஒரு வேத வல்லுனர், நல்ல கிரேக்க மொழியெல்லாம் படிச்சவர், சொல்றாரு, இது எப்படின்னா, பிசாசு அந்த அக்கறையில் இருக்கிறான். 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா எந்த அக்கறைக்கு போனாங்கன்னு தெரியும். அந்த அக்கறையில் ஒருத்தன் கதிரேன் பட்டணத்தில் அங்கே ஒருத்தன் கல்லறையில் வசித்து கொண்டு ஆயிரக்கணக்கான பிசாசுகள் அவன் ஆட்கொள் இருக்குது. இந்த பட்டணமே பீதியில் இருக்குது. இந்த பட்டணத்தையே இந்த பிசாசு நாவிகள் அடக்கி ஆண்டு கொண்டிருக்கின்றன. அவனுக்கு விடுதலையும் அந்த பட்டணத்துக்கு விடுதலையும் உண்டாக்குறதுக்கு தான் அக்கறைக்கு போவோம் வாருங்கன்றார். அப்போ இயேசு ஒரு சுவிசேஷ ஊழியத்து நிமித்தமாக போகிறாரு. அந்த பட்டணத்தை சுதந்திரிக்க வேண்டும், தேவனுக்கு என்று சொந்தமாக்க வேணும், தேவனுடைய ராஜ்யத்தை அங்கே பறைசாற்ற வேணும் தான் அங்கே போயிட்டு இருக்கிறாரு. வர்றாருன்னு தெரிஞ்சு பிசாசு ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வழியிலேயே அவரை கவுத்தரணும், அந்த ஆள் வந்தால் இங்கே நமக்கு பெரிய பிரச்சனை ஆகும் சொல்லி கவுத்தரணும்னு பிளான் போட்டுட்டு இருக்கிறான் இல்லையா? அப்போ என்ன பண்ணுறான்? சூறாவளி காற்றை உண்டு பண்ணி, சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. இப்போ அப்படி ஒரு சூழ்நிலை உண்டாக்குறான் பாருங்க, படகு மூழ்கடிக்கத்தக்கதாக. அதை ஒரு வேத வல்லுனர் இப்படி சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? அது எப்படின்னா, நம்ம இன்னைக்கு படகுலையா போயிட்டு இருக்கிறோம், நம்ம இன்னைக்கு கடல்லையா போயிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சுழல் காற்று அடிக்குது, நம்ம படகு தண்ணீர் நிரம்பி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை சந்திக்கிறோம் கிடையாது. எப்படி சொல்றாருன்னு சொன்னா, பிசாசு என்ன பண்றான்? எப்படி அலைகளை கொண்டு இந்த படகின் மேல் கொண்டு மோத விட்டு சூறாவளி காற்றை அனுப்பி படகு நிரம்பத்தக்கதாக, இந்த படகின் மேலே அடித்து இந்த படகு நிரப்பத்தக்கதாக, தண்ணி எல்லாம் கொண்டு உள்ள நிரப்பத்தக்கதாக பண்ணானோ, அதுபோலவே இன்றைக்கு நம்முடைய உள்ளத்துக்குள்ளாக பயத்தையும் பீதியையும் சந்தேகத்தையும் உண்டு பண்ணத்தக்கதாக பிசாசு அலை போல பலவிதமான சந்தேக எண்ணங்களையும் பயத்தின் எண்ணங்களையும் உண்டாக்கி அலைமோத பண்ணுகிறான் என்று சொல்லுகிறார். என்ன அற்புதமான தாட் பாருங்க. சொல்றாரு, இந்த படகை பண்ண பிசாசு தான் இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில், நிறைய பேர் நினைக்கிறேன், நான் எங்கெங்க படகுல போனேன், நான் எங்கே கடலில் போனேன், நமக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, நான் பத்திரமா காரில் வீட்டுக்கு போகிறேன்றாங்க. கிடையாது. இந்த படகு ஜேர்னி மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை இருக்குது. வாழ்க்கையில் என்ன பண்ணுகிறான் பிசாசானவன்? நம்ம ஒரு பெரிய காரியத்தை செய்யணும்னு நினைக்கும் போது நம்ம பயப்படுத்தும்படியாக, சந்தேகப்படுத்தும்படியாக, நம்ம அதைரியப்படுத்தும்படியாக, நம்ம வழியிலே தீர்த்து கட்டும்படியாக என்ன பண்ணுகிறான்? எண்ணங்களை அலை போல, ஒரு அலை மேல இன்னொரு அலை, ஒரு அலைக்கு பின்னால் இன்னொரு அலை பெருசு பெருசாக எழும்பி படகை அடிக்குது பாருங்க, உள்ள தண்ணி நிரப்புது பாருங்க. அதுபோல சந்தேக எண்ணங்களையும் பயத்தின் எண்ணங்களையும் பெருசு பெருசா கொண்டு அடிக்க வைக்கிறான். இருக்கீங்களா? பெருசு பெருசா மோத வைக்கிறான். நம்முடைய உள்ளத்தில் அதை மோத வைக்கிறான். அதை கவனிக்கிறீங்களா? மோத வச்சு நம்முடைய உள்ளம் அதனால் நிரம்பி நாம் அந்த பயத்திலே மூழ்க வேண்டும், பீதியிலே மூழ்க வேண்டும், சந்தேகத்தில் மூழ்க வேண்டும். நம்முடைய இந்த வாழ்க்கை பயணம் முடிந்து போக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியங்கள் அதை நாம் அடையக்கூடாது என்கிறதுக்காக அவன் அப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்கிறான். அப்ப பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க கானான் தேசத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க.
அவங்க படகும் அப்படி தான் ஆடி போச்சு. அவங்க ஒன்றும் கடலில் போயிட்டுல, வனாந்தரத்தில் போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எத்தனை சந்தேகம், எத்தனை முறுமுறுப்பு, எத்தனை பயங்கள் வந்து அலை மேலே அலை வந்து மோதுற மாதிரி வந்து மோதி கடைசியில் என்ன ஆச்சு? அவங்கெல்லாம் நிறைய பேர் முழுகியே போனார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் விசுவாசத்தை கற்றுக்கொள்ள மறுத்தார்கள். அவங்க போற இடத்துலலாம் பாருங்க, எதிரிகளை மேற்கொள்ள வேண்டியதாக இருந்தது, யுத்தம் பண்ண வேண்டியதாக இருந்தது, கானான் தேசத்தை சுதந்தரிக்க அங்கே இருக்கிறவர்களை விரட்ட வேண்டியதாக இருந்தது, எடுக்க வேண்டியதாக இருந்தது, எல்லாம் பண்ண வேண்டியதாக இருந்தது. யுத்தம் அவசியம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய யுத்த களம் என்ன? நம்முடைய யுத்த களம் என்பது நம்முடைய மைண்ட். மைண்ட் இஸ் த பேட்டில் ஃபீல்டு.